ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு விடியலே பியூட்டி தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏலக்காயை யூஸ் பண்ணி நைட் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். தென் அது கூடவே நம்ம ஒரு சூப்பரான க்ளோவாக கொண்டு வரத்துக்கான டோனர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த டோனரும் நைட் க்ரீமும் எல்லா ஸ்கின் டைப்புமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த ஆக்னி பிம்பிள்ஸ் மார்க்ஸ் உள்ளவங்களெலாம் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ஆக்னி பிம்பிள்ஸ்லாம் சூப்பராக ரெடியூஸ் பண்ணக்கூடிய சூப்பரான நைட் க்ரீம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டோனர் எல்லா ஸ்கின் டைப்புமே டோனரும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதுக்கு இந்த டம்ளரில் 2 டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்ல தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம குடிக்கிறோம் இல்லையா, பியூரிஃபை பண்ண அந்த வாட்டர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஏலக்காய் நான் 11 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த குவான்டிட்டி எடுக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஏலக்காய் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸ்கின்னை ஈவனாக கொண்டு வரத்துக்கும் நல்ல க்ளோவாக கொண்டு வரத்துக்கும் பிம்பிள்ஸ் மார்க்ஸ் ஆக்னி இதெல்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்கின்னில் உள்ள ஏதாவது பிரச்சனை உள்ளவங்கலாம் தாராளமாக இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எடுத்து வச்சுருந்த ஏலக்காயை நல்லா தட்டி எடுத்துருக்கேன். அந்த சீடெல்லாம் நல்லா தட்டி வெளியில் வந்திருக்கணும். ஸோ அந்த டைமில் நம்ம தண்ணி காஞ்சிருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னா, அந்த தண்ணி நம்ம 2 டம்ளராக இருக்கிறது 3/4 டம்ளராக நம்மளுக்கு வந்துடணும். அந்த தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகணும், க்ரீன் கலரில் வந்துடணும். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டாக க்ளோவாக கொண்டு வரத்துக்காக நான் ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. இந்த டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த வாட்டர் மட்டுமே தேவைப்படுது. ஸோ அதுக்கு நான் ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறேன். இந்த ஏலக்காய் வாட்டர் ரெடி பண்ணும்போது அப்படியே தூக்கி அடிக்கிற மாதிரி பயங்கரமான அந்த ஏலக்காய் ஸ்மெல், ஏலக்காய் தோட்டத்துக்குள்ளே போய் இருந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்மெல்லு வரும். நல்ல பயங்கரமான வாசனையாக இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த வாசனை பிடிக்காமல் இருக்கும். பட் நம்ம அந்த சீரம் டோனர் அண்ட் க்ரீம் ரெடி பண்ணும்போது அந்த வாசனை சுத்தமாக இருக்காது. இப்போ நான் 2 டீஸ்பூன் அந்த ஏலக்காய் வாட்டர் எடுத்துருக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு ஆலோவேரா ஜெல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிளான்ட் இருந்தாலும், அதாவது வீட்டிலே நம்ம வளர்ப்போம் இல்லையா, அது இருந்தாலும் நீங்கள் அதையும் ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஜூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதில் ஊற்றி வச்சுக்கலாம். இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஏலக்காய் வாட்டர், அதை நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டோனரை நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ 1 ஹவருக்கு ஒரு தடவை நீங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். தென் இதை நீங்கள் மேக்கப் போகிறதுக்கு முன்னாடியும் இதை போடும்போது உங்கள் ஃபேஸ் நல்லா ஒரு நல்ல கோல்டன் கலரில் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃபேஸில் ஆக்னி அதெல்லாம் வராமலும் பாதுகாக்கும். இந்த வேர்க்கிறனால நிறைய பேருக்கு பொறி பொறியாக வரும். அதெல்லாம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இந்த நைட் க்ரீம் ரெடி பண்ணி 4th டே தான் நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. அதுவும் இந்த ப்ரெக்னன்சி டைமில் இந்த ஏலக்காய் க்ரீம் ரொம்ப நல்லா இருக்குது. இதை மெயினாக இந்த மார்னிங்கும் நைட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். சம்டைம் ஆஃப்டர்நூன் கூட யூஸ் பண்ணிக்குவேன். நைட்டில் மறக்காமல் யூஸ் பண்ணுவேன். சூப்பராக இருக்குது. மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம ஸ்கின்னு நல்லா ஒரு க்ளோவாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் போகிறீங்க, ஸ்கூலுக்கெலாம் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரே பாட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டைமில் 1 ஹவருக்கு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் டோனர் யூஸ் பண்ணிங்கன்னு அப்படின்னா மேக்கப் ரொம்ப லாங்காக இருக்கும். நம்ம ஃபேஸும் நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.